ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிளாக் சம்மனர் சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலனா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 2-3 எபிசோட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ லைட்டா அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி வில்லத்தனமா தான் இருந்தான். ஆனா இந்த எபிசோட்ல முழு சைக்கோவே மாறிடுவான். அதனால தான் எப்படி இவன் இப்படி ஒரு சைக்கோத்தனமான ஹீரோவா மாறினான்றதை புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வரணும். சோ அதனால பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கு பதிலா இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு இதுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ வரும், அதையும் பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லையா நம்ம சேனலோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுதோ அப்பப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் கெல்வின் தன்னோட டீம் கூட உட்கார்ந்துகிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஹீரோவும் பார்த்துட்டு ஹே உண்மையை சொல்லு, நீ அந்த பிளாக் விண்டோடைய ஹெட்டா எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒன்னால எவ்வளவு பேர் சித்திரவதை பண்றாங்க திரும்பன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கப்போ தம்பி என் இப்படி கத்துறதை நிறுத்து, எனக்கு எல்லாருமே சித்திரவதை பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் என்ன அட்டாக் பண்ண வந்து ஏ கிளாஸ் ரேங்க சேர்ந்தவங்களை கூட அசால்ட்டா கழுத்துல நான் அடி அடிச்சு ஓரமா படுக்க போட்டுட்டேன். அதனால தேவையில்லாம எப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுனே தெரியாதுன்ற மாதிரி சொல்ல இவனுக்கு எக்கச்சக்கமான கோவம் வந்துடுச்சு. நீங்க அவனை கொல்லாம விட மாட்டேன், நான் ஒரு ஹீரோடான்ற மாதிரி கத்தவும் ஆனா இவன் கொஞ்சம் கூட மதிக்காம திரும்பவும் சிரிக்க ஆரம்பிக்கவும் டேய் எதுக்குல இப்படி சிரிக்கிற, நான் உண்மையா என்ன சொல்றேன், நான் ஒரு ஹீரோடா என் கூட ஒன்னால சண்டை போட முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய் தம்பி நான் காண்டாவதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, தேவையில்லாம என் கையில அடி வாங்கி செத்துறாதன்ற மாதிரி சொன்னாலும் இல்ல இல்ல நான் கூட சண்டை போடுவேன்ற மாதிரி இவன் ஒத்த கால நிக்கிறான். சரிப்பா இப்ப என்ன உனக்கு என் கூட சண்டை போடணும் அவ்வளவுதானே, நான் தனியா வந்து உன் கூட சண்டை போடுறேன், நீ உன் டீம் கூட சேர்ந்து என் கூட சண்டை போடு. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தோக்குறவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம், அந்த விஷயம் தோக்குறவங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும்ன்ற மாதிரி சொன்னதும் சரி ஓகே உன்னுடைய இந்த போட்டிக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா நானும் என்னுடைய டீம் கூட வர மாட்டேன், நான் தனியா வந்து சண்டை போடுறேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். இவன் கூடவே இருக்கக்கூடிய செட்சுனா மட்டும் அதெல்லாம் வேணாம்ப்பா நம்ம சேர்ந்து சண்டை போடலான்ற மாதிரி சொல்றா. ஏன்னா இவ தன்னுடைய மேஜிக் வச்சு லைட்டா சென்ஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் வேணாம்ப்பா நம்ம சேர்ந்து சண்டை போடலாம், சொல்றது கேளுன்ற மாதிரி சொன்னதும் சரி ஓகே நீ சொல்றதும் சரிதான் நம்ம சேர்ந்தே சண்டை போடலான்னு இவங்க 4 பேர் என்னென்ன மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம்ன்றது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் சேராவும் கெல்வி நீ மட்டும் சண்டை போடாத, நானும் கூட சேர்ந்து சண்டை போடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்ற மாதிரி கேட்க ஹே இங்க பாருப்பா நான் அவங்க கூட சண்டை போடுறது ஒண்ணு அவங்கள தோக்கடிக்கிறதுக்கோ அவங்கள கொல்றதுக்கோ இல்ல, அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க அவங்களால என்ன போட முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால நீங்க இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்தா போதுன்ற மாதிரி சொன்னாலும் இல்ல இல்ல நானும் வருவேன்ற மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிக்க இவன் உடனே ஏஃபெல்ட்ட சொல்லி பாக்ஸ் எடுத்துட்டு வர சொல்றான். ஏன்னா பாக்ஸ்ல இவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே இவ கட்டிட்டு வந்திருக்கா இல்லையா, அதனாலதான் சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லுவோம். சண்டை பொண்ணு நடிச்சிட்டு இருந்த சாரா சாப்பாடு சாப்பாடு இந்த பக்கம் திரும்பி பார்க்க ஓகே சாரா உனக்கு சண்டை போடுறதை விட சாப்பாடு தான் எனக்கு பிடிக்கும் தெரியும், அதனால நீ சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நான் எப்படி எல்லாம் சண்டை போடுறேன்றதை வேடிக்கை மட்டும் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஏஃபெல்லும் மாஸ்டர் நீங்க அவங்க கூட போயிட்டு தனியா சண்டை போட வேணாம் தான் எனக்கும் தோணுது, ஏன்னா அவங்க எல்லாரும் பாக்குறதுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுன்ற மாதிரி சொல்லவும் எப்பா நீ இதுக்கும் கவலைப்படாதப்பா, இப்போ கூட இவங்க பவர் நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், இது வரைக்கும் அவங்க பவர் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி தெரியல, சப்போஸ் எக்ஸ்ட்ரானாலும் என்னால சமாளிக்க முடியும், ஏன்னா என்கிட்ட தான் இந்த வெப்பன் இருக்குன்னு விக்டருடைய பாடி பார்ட்ஸ் மூலமா செய்யப்பட்ட ஒரு ஸ்கில் காப்பியர் வெப்பனை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா விக்டர் மேஜிக் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண ஒரு டீமன் மட்டும் கிடையாது, இன்னொருத்தவங்களோட மேஜிக்கை காப்பி பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு டீமன். அதனாலதான் இவன் வாட்டர் கிங்டமுக்கு வரதுக்கு முன்னாடி சாராவுக்கு ஒரு வெப்பனை செஞ்சு கொடுக்கும் போதே இந்த ஸ்கில் காப்பியர் வெப்பனையுமே தனக்காக செஞ்சுக்கிட்டான். அதனாலதான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பண்ற மாதிரி இந்த பக்கம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவன் கூட எப்படி சண்டை போடலாம் அப்படி சண்டை போடலாம்னு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் போட்ட நம்ம ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க நம்ம ஹீரோ அந்த பக்கம் திரும்பி ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவனை பாத்தீங்களா அவனை பார்க்கும்போதே பேட் ஆரா வெளியில வர மாதிரி தெரியுது, அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க பேர் இந்த இடத்துல அவன் சித்திரவதை பண்ணியிருக்கான், அதனால இன்னைக்கு நம்ம இவனை கொன்னாதான் இந்த நாட்டுக்கே ஒரு விடிவு காலம் பிறக்கும், அதனால இவனை கொல்லணும்னு இவங்க 4 பேரும் தனக்குள்ள இருக்கக்கூடிய ஃபேரியை சமன் பண்ணி தேவையான அளவுக்கு மேஜிக்கை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மெல்ஃபினா இவங்களை சமன் பண்ணும்போது ஃபேரி மூலியமா தான் இவங்களுக்கு பவர் கிடைக்கிற மாதிரி சமன் பண்ணியிருக்கிறா. இதுல டோயோவுக்கு லைட் ஃபேரியும் இவன் கூட எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய செட்சுனாவுக்கு வின் ஃபேரியும் அப்புறம் நானா என்ற ஒரு குட்டி பொண்ணுக்கு வாட்டர் ஃபேரியும் அப்புறம் கடைசியா இன்ட்ரோவர்ட் மாதிரி என்ன மாதிரி யார்கிட்டயும் பேசாம இருக்கக்கூடிய பொண்ணுக்கு டார்க் ஃபேரியும் இருக்கும். அதனால இப்ப இவங்க 4 பேருமே இவங்களுடைய ஃபேரியில இருந்து பவர் எடுத்துக்கிட்டு இருக்க இது எல்லாத்தையும் கெல்வினும் பார்த்துட்டு ஓ இதுதான் ஃபேரி மேஜிக்கா பரவாயில்லையே இது பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த டோயோ தன்னுடைய சோடை எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக ஓடி வருவான். ஆனா இவ்வளவு ஸ்லோவா இருந்தால அட்டாக் பண்ண முடியாதுப்பான்னு கெல்வின் ரேடியல் விண்ட் அட்டாக்கை யூஸ் பண்ண ஜெட்சுனா குறுக்க வந்து அசால்ட்டா இதை தடுத்துட்டா. அது மட்டும் இல்லாம இதை இவளால திரும்ப வேற அனுப்ப முடிய மாட்டுக்கு, அதனால இதை வச்சு அவனை திரும்ப அட்டாக் பண்றான்னு ஒரு ஸ்லாஷ் அனுப்பவும் தலைவன் ஒரே ஜம்ப்ல இருந்து இதுல இருந்து எஸ் ஆயிட்டான். ஆனா இவங்க கூட இந்த நானா குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் நீ தப்பிச்சாலும் நான் விட மாட்டேன் என் செல்ல குட்டி வெளியில வந்து அட்டாக் பண்ணுன்னு சொல்லவும் இவன் வச்சிருக்கக்கூடிய பையில இருந்து ஒரு குட்டி டிராகன் வெளியில வந்து நெருப்பு கேக்குது. ஆனா தலைவன் இதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மேட்டர்னு உடனே சானிக் ஆக்சிலேட்டர்ன்ற ஒரு பவர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல தப்பிக்கவும் என்னடா நடக்குதுன்ற மாதிரி இந்த நானா வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுடைய இந்த டிராகன் ஃபயர் இருக்கு இல்லையா அதுல இருந்து யாருமே இது வரைக்கும் தப்பிச்சதே இல்ல, அதனாலதான் எப்படி இவன் தப்பிச்சான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த டோயாவும் பரவாயில்ல
நான் பாத்துக்கிறேன்னு செம்ம வேகமா சோட எடுத்துட்டு வெட்டுறதுக்காக வர, தம்பி நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் உன்னோட ஸ்பீடு சுத்தமா பத்த மாட்டேங்குதுப்பான்னு இவன் இந்த சானிக் ஸ்பீடை யூஸ் பண்ணியே கரெக்டா இங்க இருக்கக்கூடிய டார்க் மேஜிக் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பொண்ணு கிட்ட வந்ததும் எனக்கு கொஞ்ச நேரம் உன்னுடைய பவரை கடனா கொடுமான்னு இவகிட்ட இருக்கக்கூடிய மேஜிக் பவரை காப்பி பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா காப்பி பண்றதுக்கு பதிலா மொத்த பவரையும் வெளியில எடுத்துட்டான். அதனால என்னால எழுந்திருக்க கூட முடியலன்னு இந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விடவும் கெரால்டுக்கு இங்க உண்மையாவே என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால சாரா இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி கேட்க, ஆமாப்பா இத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசுல நான் வீட்டை விட்டு போறேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, என்னுடைய பவர் எல்லாம் யூஸ் பண்ண பார்த்தேன். அந்த டைம்ல விக்டர் தனக்குள்ள இருந்த அந்த மேஜிக் யூஸ் பண்ணி தான் எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மேஜிக்குமே வெளியில எடுத்தாரு. அதனால இது இப்படிதான் ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கெரால்ட் இதுல நியாயமே இல்லப்பா, நம்ம அரசர் கோல்மால் வேலை பண்றாருன்ற சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா கெல்வின் மத்தவங்களுடைய பவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருந்தா இவங்க ஈஸியா டிஃபீட் பண்ணிடுவா இல்லையா, அதனாலதான் அரசர் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை நடக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏய் நீ கவலையே படாதப்பா, கெல்வின் என்கிட்ட இருக்கக்கூடிய மார்ஷல் ஆர்ட்ஸ் பவரையும் காப்பி பண்ணிட்டு போயிருக்கான். சோ அதனால இப்ப பாரு கச்சேரி என்ற மாதிரி சொல்லவும் கரெக்டா அந்த பக்கம் டோயாவும் கெல்வின் வெட்டுறதுக்காக பக்கத்துல வந்துட்டான். ஆனா ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி இவன் சாரா கிட்ட இருந்து காப்பி பண்ண மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி இவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்க, ஜெர்ஜனாவும் நானாமியும் சரி ஓகே இதுதான் நம்மளுக்கான டைம், சீக்கிரம் போயிட்டு அவளை நம்ம ஹீல் பண்ணலான்னு மயங்கி கிடக்கக்கூடிய இந்த பொண்ணை வந்து ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு கிட்ட இந்த மேஜிக் எல்லாத்தையும் தான் நம்ம கெல்வின் எடுத்துட்டு போயிட்டா இல்லையா, அதனால இவன் டோயாவுக்கு முன்னாடி நின்னுட்டு அந்த பொண்ணு நீங்க என்னதான் ஹீல் பண்ணாலும் அவளுடைய மொத்த மேஜிக் எனக்கு தான்ன்ற மாதிரி இவன் சிரிக்கவும் டோயாவுக்கு இருக்க இன்னமும் அந்த டென்ஷன் அந்த ஒரு பிரஷர்ன்றது அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் இவனை சமாளிக்க முடியல, இன்னொரு பக்கம் இவனுடைய டீம்ல இருக்கவங்களுடைய பவர் எல்லாத்தையும் இவன் திருடிக்கிட்டே இருக்கான். அதனாலதான் எப்படியாச்சும் இவனை தோக்கடிச்சாகணும், அதுக்கு ஒரே ஒரு வழிதான், நான் இவன் கூட தனியா சண்டை போட்டாகணும்னு இவன் டீம்ல இருக்கக்கூடிய யார் சொல்றதையும் கேட்காம தனியா சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இவன் கூட வந்து சண்டை போட ஆரம்பிக்க கெல்வினுக்கு ஏதோ குழந்தை கூட விளையாடுற மாதிரி இருக்குது. அதனால ஏற்கனவே கோபத்துல வெறி பிடிச்ச மாதிரி மாறிக்கிட்டு இருக்கவன்ட்ட, என்னப்பா நீ இப்படி குழந்தை மாதிரி சண்டை போடுற, சீக்கிரம் வேகமா அட்டாக் பண்ணு, உன்கிட்ட இன்னும் அதிகமா எதிர்பார்க்கறேன்னு சொல்லவும் இவன் உச்சகட்ட கோபத்துக்கு போயிட்டு தன்னோட ஸ்வாட வச்சு இவன் ரெண்டா போலந்தாலும் ஓங்கி ஒரு வெட்டு வெட்டான். ஆனா இந்த இடத்துல எதுவுமே ஆகல, ஏன்னா அசால்ட்டா கெல்வினுடைய கத்தியை ஒரு கையில புடிச்சிட்டான். அதனால எப்படி உடனே பண்ண முடியுதுன்ற மாதிரி பாக்க, தம்பி இதை விட இன்னும் பண்ண முடியும் பாக்குறியான்னு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு சானிக் ஆக்ஸலரேட்டர் பஞ்சஸ்னு ஒரு 1000 பஞ்சஸ்க்கு மேல, அதாவது நம்ம சைதாமா அடிப்பாப்புல இல்லையா அதே மாதிரி 1000 டைம்ஸ் பஞ்ச் இந்த இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்க டோயாவுடைய கண்ணுக்கு இவன் கொடூரமான ஒரு மான்ஸ்டர் மாதிரி தெரியுறான். அதனால எப்படி இவங்கிட்ட தப்பிக்கிறதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஜெட்சன் அவன் எதுக்கு கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன்னு குறுக்க வந்து ஒரு ஸ்லாஷ போடுவா. ஆனா இந்த ஸ்லாஷ்ல இருந்து அசால்ட்டா இவன் தப்பிச்சு ஹனிபின்ற ஒரு வாளை கிரியேட் பண்ண ஜெட்சன் அதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படல. ஏன்னா இதெல்லாம் இவளுக்கு தூசு மாதிரின்னு எக்ஸிக்யூட்டிங் சானாக் ஸ்லாஷ்னு ஒரு ஸ்லாஷ போடவும் இவ்வளவு பெருசா இருக்கக்கூடிய இந்த செவரே 2 துண்டா போயிடுச்சு. அதனால பரவாயில்லப்பா இவகிட்ட சூப்பரான பவர்லாம் இருக்குதுன்ற மாதிரி கெல்வினோட டீம்ல இருக்கவங்க ரசிச்சு உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்க, நம்ம தலைவன் கெல்வின் எங்கடா போனான்னு பார்த்தா அவன் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு பறந்து வரான். ஏன்னா இவங்களை தனித்தனியா அட்டாக் பண்றதுனால ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதனாலதான் ஒரே அட்டாக்கா பண்ணி இவங்களை தோக்கடிச்சிடலான்னு ஒரு பெரிய பவரை காஸ்ட் பண்ணி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக கிட்ட வர இந்த டோயா தன்னுடைய ஹோலிஸோட குறுக்க கொண்டு வந்து இவனுடைய அட்டாக்க தடுத்துட்டான். ஆனா இவனுக்கு செம்மடி பட்டு கையில இருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்ப கூட இவன் வாங்க நம்ம சேர்ந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்ல, அதுக்கு பதிலா நான் ஒரு ஹீரோ, நான் தனியா இவன் கூட சண்டை போடுவேன், என்னால இவனை ஜெயிக்க முடியும், நான் தனியா போய் சண்டை போட போறேன்னு சொல்லும் போதே கண்ணத்துல பல்லாட்டு ஒரு அறை விழுது. யாரான்னு பார்த்தா செர்ஜுனாதான். அதனால ஏன்டி என்ன அடிச்சுன்ற மாதிரி கேட்க, உனக்கு இன்னும் நான் புரியல, நம்ம இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே கிளாஸ்ல ஒண்ணா இருந்தோம், அப்ப சடனா ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் கிரியேட் ஆகி நாம எல்லாருமே ஒரு காடஸ்க்கு முன்னாடி போனோம், அவங்க யாரு எப்படி இருப்பாங்களோ எனக்கு தெரியல, ஆனா அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு தேவையான பவரை கொடுத்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஹோலி கிங்டமுக்கு நம்மள அனுப்பி வச்சாங்க. அந்த டைம்ல எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, எப்படியாச்சும் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கடமை இருக்குது, நம்மள அனுப்புனதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பரவாயில்ல நம்ம கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க நம்மளுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க, நம்ம கூடவே தான் இருப்பாங்கன்னு உங்க கூட இருக்கிறத நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு என்னடானா நான் ஒரு ஹீரோ, நான் தனியா போய் சண்டை போட்டுக்கிறேன், நான் எல்லாத்தையுமே தனியா பாத்துக்கிறேன், நீங்க குறுக்க வராதீங்கன்னு எங்களை எல்லாருமே தனியா பிரிச்சு பாக்குறேன், அதனாலதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்ற மாதிரி சொல்லவும் இவனும் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு சாரி செர்ஜுனா நான் தேவையில்லாம நிறைய விஷயங்கள் பண்ணிடல என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி மன்னிப்பு கேட்கவும் இவன் கூடவே இருக்கக்கூடிய இன்னும் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க உடனே இங்க பாருப்பா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இருக்கும்போது நம்மளுக்குள்ள என்னைக்குமே மன்னிப்பு கேட்க கூடாது, நம்மளுடைய தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை மாத்திக்கணும், அவ்வளவுதான் மாதிரி சொல்லவும் ஆமாப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான், என்னுடைய தவறுகளை மாத்திக்கிட்டு இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சரியா பண்றேன்ற மாதிரி சொல்ல ஜெட்சனாவும் ஓகேப்பா நம்ம எல்லாருமே டீமன் கிங் எதிர்த்து போராடுறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தோம், அதனால இன்னைக்கு இவனை நம்மளால தோக்கடிக்க முடியலனா நம்மளால கண்டிப்பா டீம்ல தோக்கடிக்க முடியாது, அதனால வாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இவனை தோக்கடிப்போன்னு வீரவசனமா பேசினதுக்கு அப்புறம் இப்ப நாங்க ரெடிடா வாடா சண்டை போடலான்ற மாதிரி கூப்பிட கேள்வினா ஓகே அதுக்கு நான் தாராளமா சண்டை போடலாம்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள லைட் ஃபேரி யூஸ் பண்ணி முன்னாடி என்ன இருக்குதுன்றத கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அட்டாக்க பண்ணவும் பரவாயில்லையே இவங்களுடைய மூவ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது, இது நான் எதிர்பார்க்காத ஒரு அட்டாக் தான்ற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த குட்டி பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய நானாவும் தன்னுடைய ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி கெல்வினை லாக் பண்ணி பிடிக்க மியாபியும் என்கிட்ட இருந்து நீ பவர் எடுத்தல இன்னைக்கு நான் உனக்கு என்ன பண்றேன் பாருன்னு நம்ம கெல்வினுடைய ஃபேவரட் அட்டாக்கான கிராவிடேஷனல் அட்டாக்கை யூஸ் பண்ணவும் பரவாயில்லையே எனக்கு பிடிச்ச அட்டாக்கை இவ்வளவு பண்றாளா, சரி ஓகே உங்களுடைய அட்டாக்கிங் ஸ்டைல்ல எனக்கு பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே டோயாவும் செட்சனாவும் ஒண்ணா சேர்ந்து இவனை அட்டாக் பண்ணி கதையை முடிச்சலாம்
கொல்லலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வராங்க. ஆனா இவங்களால இவன் கிட்ட கூட நெருங்க முடியல. ஏன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் மூட யூஸ் பண்ணி டக்குனு இந்த இடத்துல தன்னை தானே வெடிக்க வச்சுட்டான். ஆனா கெல்வின் தன்னை தானே வெடிக்க வச்சுக்கிட்டதை இவங்களால சுத்தமா நம்ப முடியல. அதனால எதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணா, எது எப்படியோ நல்ல வேலை நம்மளுக்கு எதுவுமே ஆகலன்னு இவன் செட்சுனாவை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சூப்பர்பா நீங்க செமையா ட்ரை பண்ணீங்கன்னு கெல்வின் கையை தட்டி இவளை பாராட்டிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய அட்டாக்கை இவன் தனக்கு மேலே பயன்படுத்திக்கிட்டாலும் இவனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படல. அதனால இவனுக்கு எதுவுமே ஆகலன்றத பார்த்துட்டு இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க கெல்வின் இவங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றாங்க இல்லையா, அதனாலதான் இங்க பாருப்பா நீ இந்த மிஸ்டேக் பண்ற அந்த மிஸ்டேக் பண்றேன்னு இவங்க கிட்ட இவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த டோயோவுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துருச்சு. என்னன்னா அப்ரைசிங் ஐ இருக்கிறவங்களால மட்டும் தான் இவங்களுடைய பவர் எல்லாத்தையுமே கணிச்சு இதெல்லாம் சொல்ல முடியும். அதனாலதான் இவங்க கிட்ட அப்ரைசிங் ஐ இருக்குதா, சரி ஓகே பரவாயில்ல எதுவா இருந்தா என்ன, இன்னைக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து இவனை கொல்லாம இந்த இடத்துல நாங்க போக மாட்டோம்னு இந்த டோயோ தன்னுடைய முழு பவரையும் வெளியில கொண்டு வரணும். எப்படி நம்ம ஹீமன் தன்னுடைய ஸ்வாடை எடுத்து கிரேஸ்கல் கோட்டையின் சத்தியை எனக்கு கத்துவாரோ அதே மாதிரியே ஹோலி ஸ்வாடின் கத்தியே எனக்கு முழு சத்தியை கொடுன்னு இந்த ஹோலி ஸ்வாட ரெண்டா பிரிச்சு அட்டாக் பண்றதுக்காக ஓடி வரவும் கெல்வின் இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல எனக்கு ஏத்த போட்டிதான்ற மாதிரி வில்லத்தனமா இன்னமும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு ஜீவன் மட்டும் தனியா போயிட்டு அட்டாக் பண்ணா பெரிய அட்டாக் ஆகாது இல்லையா, அதனாலதான் நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஜெட்சனா தன்னுடைய அட்டாக் யூஸ் பண்றதுக்கு இவன் கூட சேர்ந்து ஓடி வந்துகிட்டு இருக்க. நானும் சரி ஓகே என்னால முடிஞ்சது நானும் பண்றேன். ஏன்னா என்னுடைய மொத்த பவரையும் காட்டி டெம்பிளை வச்சு அட்டாக் பண்ணனா இதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு ஃப்ரோசன் டெம்பிள்ன்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி இவனை லாக் பண்ணி பிடிக்க இந்த மியாபியும் தன்னுடைய சமனிங் சர்க்கிள் மூலியமா அவன் கூட சண்டை போடுறதுக்காக ஓகரை கொண்டு வரன்னு இவனை கொல்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஓகர் வெளியில கொண்டு வர இது சூப்பரா இருக்குப்பா எனக்கு இதே மாதிரி உனக்கு கிடைக்குமான்ற மாதிரி கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவன் இந்த பக்கம் மாட்டிக்கிட்டா அசைய முடியாதுன்றது எல்லாத்தையுமே இவனுடைய டீம்ல இருக்கக்கூடிய சாரா பார்த்துட்டு எப்பா கெல்வினே ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது, வேணும்னா கூச்சப்படாம கேளுப்பா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி இவனை லைட்டா கலாய்க்கவும் ஹே சாரா செம காமெடிப்பா, ஆனா இப்ப என்னால சிரிக்க முடியாது ஏன்னா எனக்கு பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்றதுக்காக ஓகரை வெளியில கொண்டு வந்த மியாமி சும்மா இல்லாம இன்னொரு அட்டாக் பண்றானு க்ளோம் லான்ச்சர் ஃபயர் அட்டாக்னு ஒரு அட்டாக்க பண்றா. ஆனா இந்த அட்டாக் கிட்ட வரதுக்குள்ளே அடமெண்டம் கார்டியன்ஸ் ஒரு வார்த்தையை சொல்ல ரெண்டு மெட்டல் கோலம் மான்ஸ்டர்ஸ் வெளியில வந்து அந்த பவர் எல்லாத்தையுமே டாச் பண்ணிட்டு நம்ம கெல்வினுக்கு பாதுகாப்பா நிக்குதுங்க. ஆனா இந்த ஹீரோஸ் எப்படியும் ஒரு நிமிஷத்துல இதுங்களை போட்டு தள்ளிடுவாங்கன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இங்க பாருங்கப்பா எனக்கு 30 செகண்ட்ஸ் போதும், அது வரைக்கும் மட்டும் தாக்கு பிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அபாண்டிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி இந்த உலகத்துல இல்லாத ஒரு புது வித்தியாசமான ஒரு மேஜிக்கை இவனுக்குனே இவன் கிரியேட் பண்ண ஆரம்பிக்க இது எல்லாத்தையும் இந்த ஹீரோஸ் பார்த்துட்டு அவ்வளவுதான் நம்ம சோழி முடிஞ்சிச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் தனக்கு தானே ஒரு சொந்தமா ஒரு மேஜிக் கிரியேட் பண்றான் இல்லையா, அதனாலதான் இவனை நம்மளால தோக்கடிக்க முடியாதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன லூப் ஹோல் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா இவன் மேஜிக் கிரியேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இவனை போய் அட்டாக் பண்ணிட்டா இவனை ஈஸியா இவங்களால டிஃபீட் பண்ண முடியும். அதனால சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்னு ஜெட்சுனா செம்ம வேகமா வந்து இந்த மெட்டல் கோலம்ஸை வெட்டிட்டு இவனை அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வரா. ஆனா இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் கெல்வின் ஆல்ரெடி இந்த மேஜிக் ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்றதுக்காக கிரியேஷன் மேஜிக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி இருக்கான். அதனால இவன் அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வரதுக்குள்ளே இவனுடைய மேஜிக் ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்டே ஐ அம் டன் இட்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லவும் நானா தன்னுடைய மொத்த பவர் யூஸ் பண்ணி உருவாக்கின இந்த ஐஸ் டெம்பிள் இருக்கு இல்லையா இது சுக்குநூறா உடைச்சுக்கிட்டு கடவுள் மாதிரி கீழே இறங்கி வர இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இவ பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவனுடைய டாப் மோஸ்ட் பவர் ஆச்சு அதையே இவன் உடைச்சிட்டான்னா இவங்களால இவனை சமாளிக்க முடியாது இல்லையா, அதனாலதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இல்ல இன்னும் முடியல நாங்க இன்னும் பாக்கி இருக்கிறோன்னு ஜெட்சுனா ஹெவன்லி வாக் ஸ்பீட் அட்டாக்ன்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி இவனை கொல்லான பக்கத்துல வரா. ஆனா இவன் கிட்ட தான் சானிக் ஆக்சிலேட்டர் பவர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இவன் செம வேகமா மூவ் பண்ணி இவன் கிட்ட வந்து என்ன நீ தோக்கடிக்கணும்னா அது உன் கனவுல தான் நடக்கணும் ஒரு அடி அடிச்சு இவளை நாக் அவுட் பண்ணிட்டு மியாமியோடைய ஓகர் கூட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இந்த ஓகர் இவனுக்கு ஆரம்பத்துல இருந்து பார்த்ததுல இருந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனாலதான் இது கூட அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடுற மாதிரி அட்டாக் பண்ணிட்டு கடைசியா ஃபைனல் அட்டாக்னு பண்ணி இவளையுமே நாக் அவுட் பண்ண அடுத்தது நானா தன்னுடைய டிராகன் எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ணலான்னு வரா. ஆனா இவளையுமே டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிங் மேஜிக்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்க பார்மா குட்டி பொண்ணு உன்னுடைய அட்டாக்ல நல்லாவே தான் இருக்குது, ஆனா என்ன அது என்கிட்ட தான் எடுபடாதுன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டிராகன் மேல உட்கார்ந்துட்டு இருந்தவ அப்படியே மயக்கம் பிடிக்க விழுந்துட்டா. ஆனா இவளுக்கு எதுவும் பெருசா அடிபடல, ஏன்னா டோயோ இன்னும் அடி வாங்கி நாக் அவுட் ஆகாம நிக்கிறான் இல்லையா, அதனாலதான் இவளை காப்பாத்தினதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இவன் கோபமாக முடியுமோ அந்த அளவுக்கு கோபமாயிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேல கைய வச்சுட்டல உன்ன நான் இன்னைக்கு என்னுடைய உயிரே போனாலும் கொல்லாம விட மாட்டேன்டான்னு இவன் கொலை வெறியில கெல்வின் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க தம்பி நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் குடவத்தனமா சண்டை போடாதரான்னு இவனுடைய மூஞ்சில ஒரே ஒரு பஞ்சு தான், அந்த பஞ்சுக்கே இவன் நாக் அவுட் ஆயிட்டான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு உனக்கு ஒண்ணும் இல்ல எழுந்துருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி வாய்ஸ் கேக்குது. அதனால எனக்கு என்ன ஆச்சு நான் எங்க இருக்கிறன்ற மாதிரி எழுந்து பார்க்கவும் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா இருக்கிறத பார்த்துட்டு ஓகே நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா, அப்பனா நம்ம அவனை கொண்டுட்டோம்ல இவன் கொஞ்சம் சந்தோஷமா எழுந்து பார்க்கும்போது இவன் மீட்டி கெல்வின் உட்கார்ந்துருக்க இவன் என்ன உயிரோட தான் இருக்கிறானா, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை மேல கை வச்சிருக்கான், டேய் கையாடுறா அந்த பொண்ணு மேல கை வச்சு என்னடா பண்றன்ற மாதிரி கேட்க டேய் யார பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க கண்ணை திறந்து நல்லா பாடுறா என் கை எங்க இருக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்போம் இப்பதான் இவன் அந்த குளோத்தை மேல கை வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு இந்த ஸ்லைம் தான் இந்த குழந்தைகளை காப்பாத்துச்சு, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லைம் உடைய ஓனர் தான் இவங்களை காப்பாத்தினதா சொன்னாங்க, அப்படி பார்த்தா இந்த ஸ்லைம் உடைய ஓனர் நீனு ஐயோ என்ன
மன்னிச்சிருங்க, தெரியாதனமா உங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டேங்க. இருந்தாலும் நீங்க எதுக்குங்க எங்களை வந்து அட்டாக் பண்ணீங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்ற மாதிரி கேட்க, இவன் கூட ஒண்ணும் இல்லப்பா, நீங்க எல்லாருமே ஹீரோஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களுடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களால டீமன்லாட சமாளிக்க முடியுமா முடியாதுன்றத டெஸ்ட் பண்றதுக்காக உங்க கூட சண்டை போட்டேன். மத்தபடி உங்களை காயப்படுத்துறது அப்புறம் உங்களை கொல்றது இதுல என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது பண்ற மாதிரி சொல்லிட்டு என்னுடைய பேரை கேள்வின்னு சொல்லவும், சரி ஓகே கேள்வி, நாங்க எல்லாருமே எங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடுவுல சொல்லி கொடுத்திருக்கீங்க. அது எல்லாமே இப்ப எங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குதுன்றதுனால அடுத்த தடவை உங்க கூட சண்டை போடுறதுக்காக நாங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு வருவோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி சரி ஓகேப்பா, ஸ்ட்ராங் ஆயிட்டு வரதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும், நாம இருக்குதான்ற மாதிரி கேட்க, ஆமா இல்ல விஷ் கேளுங்க, உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ கேளுங்க, எங்களால முடிஞ்சது நாங்க பண்றோம்ன்ற மாதிரி சொல்ல, கேள்வினோ நான் என்ன விஷயம் கேக்குறது, ஒண்ணும் இல்லப்பா, நீங்க என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்களா, உங்களுக்கு இப்ப ரொம்பவே டயர்டா இருக்கும், உடம்புலாம் வேர்த்து இருக்கும், அதனால உங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே கைட்டி போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வாங்கப்பான்னு சொன்ன உடனே, என்னது ட்ரெஸ் கைட்டி போட்டுமா இனியா சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இவங்க கதறிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விவேக் சார் ஒரு படத்துல எப்படி சிலையை தள்ளி விட்டு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணுவாரோ, அதே மாதிரி தான் இந்த அனிமேவுல ஆரம்பத்துல இருந்து எதுவுமே காட்டாம இந்த எபிசோட்ல ஹைலைட்டா வச்சு நல்லா ஃபைட் சீன்ஸ் பக்காவா பண்ணிட்டாங்க. சோ ஃபைட் சீன்ஸ் வரலையே அப்படின்னு வருத்தப்பட்ட எல்லாருக்கும் இது ஒரு ட்ரீட்டா இருந்திருக்கும். இன்னும் சில பேருக்கு என்னடா ஸ்டோரி கொஞ்சம் சொல்லி இருக்கலாம், இது மட்டுமே ஃபைட் மட்டுமே காட்டாங்களே, சின்னதா ஒரு போர் அடிச்சிருக்கலாம். ஆனா இதுக்கு கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட் எல்லாமே தாறுமாறு தக்காளி சோறா இருக்கும்னு நான் உங்கள்ட்ட ஃபுல் கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நான் இங்க இப்ப இப்படி சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல எதுவுமே காட்டாம போயிட்டாங்கன்னா நீங்க செம்ம காண்டாவீங்கல்ல. அதனாலதான் நான் எதுவுமே சொல்ல போறது கிடையாது. ஜஸ்ட் உங்களை நான் பிளைண்டா அப்படியே அடுத்த எபிசோடுக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுலயும் பர்டிகுலரா நம்ம ஹீரோவுடைய அந்த ஒரு சைக்கோத்தனமான சண்டை போடணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, எப்படி இருக்குதுன்றதையும் உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் கூட சேர்த்து கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.